படம் நல்லா இருக்குண்ணா. ஃபுல்லா நாயை வச்சுதான் கான்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறானுங்க. நாயை கொல்றானுங்க, அதை வச்சுதான் கான்செப்ட். நாயை காப்பாத்துறது தான் படமே, அதுதான் எடுத்துக்கிறானுங்க. நல்லா இருக்குது படம், சூப்பரா இருக்குது. சாங்லாம் செம்மையா பண்ணிருக்கிறாங்க. ஃபுல்லா அப்படியே அந்த ஊரு வச்சு எடுத்துருக்கிறாங்க, ஊருக்காரங்களை வச்சு. செம்மையா இருக்குது படம். படம் சூப்பரா இருக்கு. ஒன்றும் எக்ஸ்பெக்ட் வரல. ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டானுங்க வந்தேன். படம் பார்த்து நல்லா இருக்கு. எதுவுமே சொல்ல ஒரு நாயை பற்றி தான் இருக்கு மெயினாக. ஒரு அப்பா கதையும் இருக்கு, அப்பா பொண்ணு கதையும் இருக்கு, ஒரு நாய் பற்றியும் இருக்கு. ரெண்டும் நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. பாசிட்டிவ்னா என்ன சொல்றது, ஒரு ஆர்யா, கார்த்தி அவங்க நடிச்சா கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கும். இது வேற நடிகர் நடிச்சதால கொஞ்சம் ஹிட் ஆகல படம். வேற ஒன்று ஃபேமிலியில் கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அலங்கு படம் பார்த்தேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் போக இன்டர்வல் வரும்போதெல்லாம் கொஞ்சம் படத்தை ஸ்டார்டிங் பண்ணிட்டு அதுலேருந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. வில்லன் இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம். வில்லன் ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே அடக்கிட்டாங்க வில்லன்ற கேரக்டரை. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் படம் ஒரு போரிங்காக இல்லாமல் மினி பட்ஜெட்லேயே ஒரு நல்ல படமாக பார்க்குற மாதிரி பார்க்கலாம். ஒரு பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு 200 கோடி 300 கோடி கொடுத்துட்டு அது எப்படி வசூல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு புதுமுகமாக மினி பட்ஜெட்லேயே போட்டு நல்லா தான் எடுத்திருக்காங்க. பார்க்கறன்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ஒரு மலைவாழ் மக்களோட ஸ்டோரி, அவங்களோட கதைகள் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பார்க்குறவங்க பார்க்கலாம். சரி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். டைரக்டரு புதுசு, சரி பார்க்கலான்னு வந்தேன். சரி போரிங்காக இருக்கும் தான் நான் நினச்சி போனேன். சரி மொக்க பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்கலான்னு வந்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த வில்லன் டாக்ஸை பயங்கரமாக கொலை பண்ணுறாரு. ஸ்ட்ரீட் டாக்லாம் அவங்க பொண்ணுக்காக இது பண்ண கொலை பண்ணுறாரு. அந்த இடத்துல கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் கொலை பண்றதுன்றது நம்ம கொஞ்சம் பார்க்கும் போது நம்மளும் கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் கொலை பண்றது அது நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு சாக போற நாய் ஹீரோ காப்பாத்துறாரு. அந்த இடத்துல நல்லா இருக்கு. அந்த நாயை வச்சுதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நாய் தான் கான்செப்ட், அதை வச்சு எடுத்துருக்காங்க. நல்லா பாசிட்டிவ்னா என்னன்னா அந்த நாயை காப்பாத்துறது தான் பாசிட்டிவ். நாயை சாவடிக்கிறாங்க ஒரு டீம், அதுதான் நெகட்டிவான ரோல். படம் நல்லா இருக்கு பிரதர் பார்க்கறதுக்கு. இப்போ ஃபேமிலியாக இந்த படம் பார்க்கலாம். அருமையாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த லவர்ஸ் அதெல்லாம் இல்லாமல் லவ் இல்லாமல் ஜாதி படம் இல்லாமல் சூப்பராக எடுத்துருக்காங்க. இந்த படம் எல்லாம் ஃபேமிலியோட பார்க்குறது ரொம்ப என்டர்டைமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதை நல்ல கதை, பார்க்கலாம். ஒரு என்ன டைம் ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாம் இந்த படம் புதுசாக எடுத்துருக்காங்க. சரி இவங்க டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு புது ஹீரோ, அதனால் என்ன எப்படி பண்ணிருக்கோம் இந்த பார்க்குறதாக வந்தேன். படம் நல்லா இருக்குது. அலிரேனன் தான் நம்ம இப்பெல்லாம் வீட்டில் பெட் நாய்லாம் இருக்காங்க, லட்சக்கணக்கெல்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க. இது ஒரு கிராமத்துல நாய். இந்த நாய் மேக்சிமம் தான் வளர்க்க வேண்டியது எல்லாமே. அது அலிரேனம் தானே. அந்த அலிரேனத்தை யாரும் எதிர்பார்க்கல. எல்லாம் அந்த ரோட்டில் நடக்கிற நாயின்னு நினைக்கிறாங்க. இது முக்கியமான தமிழ்நாட்டு தேவையான நாய். இது வேற ஸ்டோரி இருக்குது. ஹீரோ வேலை இப்போ கேரளாவுக்கு போறாரு. இப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கேரளா தான் போறாங்க நிறைய பேர் வேலை செய்யறது, கூலி வேலை செய்யறதுக்கு. அதான் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு கதை. படத்துல சாங்ஸ் டைரக்டர் சூப்பராக பண்ணிக்காரு. சும்மா சொல்லிட்டு இந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணிருக்காரு. நான் இங்கே உள்ள மியூசிக் தமிழ்நாடு இசையோட அந்த கேரளா இசையெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இதோட குடும்ப ஃபேமிலியாக பார்க்கலாம். டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு 5-6 படம் எடுத்த பிறகு பண்ண மாதிரி இருக்கு. அது மாதிரி கேமராமேன் சூப்பராக எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. எல்லாம் சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிடுறாங்க. எப்படி எந்த ரிவ்யூ எப்படி வேணாலும் படம் சரி தான் நல்லா பண்ணிடுறாங்க. அது மாதிரி ஜாதி கீதி எதுவுமே கிடையாது. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம்.